அக்கா, என் ஃப்ரெண்டு வீட்டில் இன்னும் 2 நாளில் குர்பானிக்கு ஆடு வாங்க போகிறாங்க. அந்த ஆட்டோட ஃபோட்டோ என்கிட்ட காமிச்சா, அந்த ஆடோட கால் நொண்டியாக இருக்குது. இப்படி இருக்கிற பிராணிகளை நம்ம குர்பானி கொடுக்கலாமா? இப்படிப்பட்ட பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த 4 வகையான பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. தெளிவாக தெரியும்படி இருக்கும் நுண்டி பிராணிகள், தெளிவாக தெரியும்படி இருக்கும் கண் பார்வையற்ற பிராணிகள், தெளிவாக தெரியும்படி இருக்கும் நோய்வாய்ப்பட்ட பிராணிகள், எலும்பும் தோலுமாக இருக்கும் பிராணிகள், இந்த மாதிரியான பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில வகைகளுமே நான் படித்த புக்கில் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். சரிங்கக்கா. எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம குர்பானி கொடுக்குற பிராணிகளுக்கு இத்தனை வயது பூர்த்தியாகி இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருந்தால் எந்த பிராணிகளுக்கு எத்தனை வயது பூர்த்தியாகி இருந்தால் நம்ம குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம். நம்ம குர்பானி கொடுக்குற பிராணிகளுக்கு வயது பூர்த்தியாகி இருக்கணும். நம்ம ஆடு குர்பானி கொடுக்குறோன்னா அதுக்கு 1 வயது பூர்த்தியாகி இருக்கணும். செம்மறி ஆடு குர்பானி கொடுக்குறோன்னா அதுக்கு 6 மாதம் பூர்த்தியாகி இருக்கணும். மாடு குர்பானி கொடுக்குறோன்னா அதுக்கு 2 வயது பூர்த்தியாகி இருக்கணும். ஒட்டகம் குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு 5 வயது பூர்த்தியாகி இருக்கணும். சரிங்கக்கா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் போயிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன்.